ஹாய்! அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நாய்க்கடி வாங்கிய நான். ஸோ பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. அ கொஞ்ச நாளாவே கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே சொல்லலாம். ரொம்ப இந்த நாய்க்கடி வாங்குச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்ல, அதுக்கு மக்கள்லாம் புரட்சி பண்ண. ஸோ நெறைய பேர் இத வந்துட்டு ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு பார்த்தீங்களா? பிஜேபி வந்துட்டு ஒரு மாரி ஃப்ராடு பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி, ஸோ அத மறைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு நிஜமாவே இது பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. இது கூட சேர்த்து என்னோட பிரச்சனை, நானும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு நாய்க்கடி வாங்குனேன். ஸோ ஓவராலா இது வந்து பயப்படணுமா? இல்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏன் சுப்ரீம் கோர்ட் அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு அந்த ஆர்டர்லாம் போட்டாங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்களும் யாராவது நாய் பிரியர்களா கூட இருக்கலாம். நானும் ஒரு டாக் லவர் தான். இருந்தாலும் கடி வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரே டாக்ஸ் அண்ட் இப்ப கரண்ட்டா போயிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் பத்தின ஒரு சினாரியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? டு பிகின் வித் சமீப நாட்களாகவே இந்த Twitter, Instagram நெறைய பக்கம் YouTube கூட ஷார்ட்ஸ்லலாம் நெறையா வந்து இந்த ரோட்ல மக்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாய் கம்முக்குன்னு தான் இருக்கும். திடீர்னு வந்து புடிச்சு கடிச்சு வச்சுரும். அல்லது வந்துட்டு ஒரு மாரி அம்பி மோட்லயே இருக்கும். அப்புறம் பக்கத்துல போனா கால புடிச்சு கவ்வறதுன்னு சொல்லிட்டு நெறையா இந்த மாரி போயிட்டுருக்கும். சின்ன குழந்தைங்க ஆப்வியஸா. நெறையா ரோட்ல போயிட்டுருக்கும். அவங்கள புடிச்சு கடிக்கிறது. நெறைய பேர் இறந்தும் வேற போயிருக்கிறாங்க. ஸோ இந்த தெரு நாய்க்கள கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அத நானும் வந்து சப்போர்ட் பண்றேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனால் அதுக்காக வந்துட்டு எல்லா அது என்ன சொல்றது? எல்லா டாக்ஸையும் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்க வந்து எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட்லயே வர ஆரம்பிச்சுடுறேனே. ஸோ இப்போ அந்த நம்மளோட நாய்க்கடியில வீடியோல போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோக்கு இணங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, 8 வாரத்துக்குள்ள அங்க இருக்கிற குறிப்பாக நியூ டெல்லியில இருக்கிற அனைத்து ஸ்ட்ரே டாக்ஸையும் வந்துட்டு வேற ஷெல்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இடம் மாத்தணும். பேசிக்கா ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரி அங்க நாய்களே இருக்கக்கூடாது. அவங்கள அப்படி இடம் மாத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு ஆங்கிள்ல பார்த்தா ஆமால்ல, மக்களுக்கெல்லாம் சேஃப்டி வேணும் இல்லையா? குழந்தைங்கலாம் வெளில போயிட்டு வர முடியல. அவ்ளோ கடிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட் தானப்பா. நாய்கள தூக்கி இன்னொரு இடத்துல வச்சு பார்த்துக்க சொல்றாங்க. ஸோ அதுல என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபிஸ். கிட்டத்தட்ட ராபிஸோடைய ஒட்டுமொத்த பாதிப்பு இந்த உலக அளவுல எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 1 இயர்ல வந்துட்டு அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 36% ஆஃப் கேஸஸ் வந்துட்டு இந்தியாவிலிருந்து ஃபைல் ஆகுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4வாசிக்கும் மேல இல்லையா? ஸோ ஆமா. ஓகே. இது கன்சிடரபிள் ஒரு அமௌண்ட் தான். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு கடந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே 35,000 நாய்க்கடி கேஸஸ் அது வந்து ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுல நானும் ஒருத்தன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அந்த மாரி இந்த டாக்ஸ்லாம் நெறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண காரணத்தினால, மக்கள் சேஃப்டினஸ் எல்லாம் கருதி, நாங்க வந்து இந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்துட்டு ஒரு பார்வை. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்டின்னா, கிடையவே கிடையாது. ராகுல் காந்தி ரீசென்ட்டா ஏதோ ஒரு இதுல சொல்லியிருப்பாப்டி இல்லைங்களா? அந்த மாரி அப்பாவோட பேர்லாம் வந்துட்டு LMN4G அப்படிலாம் என்னென்னமோ இருக்குது. இது மாரி வந்துட்டு நெறையா ஃபேக் அட்ரஸஸ், ஃபேக் ப்ரூஃப்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? ஸோ அது பயங்கரமா வந்துட்டு பேச ஆரம்பிச்ச அந்த டைம்ல, பெருசா எனக்கு நம்ம சவுத் சைடு பெருசா மீடியா அத கவர் பண்ண மாரியே தெரியல. நானும் YouTubeல இந்த ராகுல் காந்தி டைரக்ட்டா பேசினது அத மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. நெறையா நியூஸ் சேனல்ஸ் இத பத்தி கவரேஜே எடுக்கல. ஸோ இந்த பிரச்சனைய அமுக்குறதுக்காக தான் திடீர்னு இப்ப நாய கூட்டியாந்து இப்ப இத வந்து பெருசா என்னமோ பண்றோம்ன்னு சொல்லிட்டு இத வந்துட்டு பூசி மறைக்க பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. பட் எனிவேஸ் இந்த 2 பார்வையும் போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ பிரச்சனை எங்க? இப்போ நாய்கள்லாம் அகற்றணும்னு சொல்றாங்க. இப்போ நான் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, சேஃப்டின்றது முக்கியம் தான். வெளில எல்லாரும் போயிட்டு வரணும் தான். அதெல்லாம் நானும் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க இல்லையா? அந்த சொல்யூஷன் தான் ஏத்துக்கும்படியா இல்லன்னு சொல்லிட்டு நான் பெர்சனலா ஃபீல் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 8 வாரத்துக்குள்ள நியூ டெல்லியில இருக்கிற அனைத்து ஸ்ட்ரே டாக்ஸையும் நீங்க வந்துட்டு இடம் மாத்தணும்னு சொல்றாங்க. சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும் அப்டின்னா, நான் படிச்ச இதுபடி, நியூ டெல்லில மட்டுமே சுத்துன ஏரியால மட்டுமே 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்குது. இத வெறும் 8 வாரங்கள்ல வேற இடத்துக்கு மாத்தணும் அப்டின்னு சொல்றது வந்துட்டு இம்பாசிபிள்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு காலக்கெடுன்றது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, கண்டிப்பா 100% எல்லா டாக்ஸையும் எவாக்குவேட் பண்ண முடியாது.
அதனால என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட முக்காவாசியான டாக்ஸ வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி, கூலி படத்துல வர மாரி அந்த பொணம் அரிக்கிற மெஷின வச்சு அந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தான், இப்போ ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்குது. இப்ப இந்த பிரச்சனை வந்து நியூ டெல்லில ஆரம்பிச்சு, கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு அடுத்த ஸ்டேட்லாம் முடிச்சுட்டு இங்கேயும் வரதுக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட போயிட்டு தான் இருக்கு பிரச்சனை எல்லாமே. ஸோ இங்கிருந்து கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா நெறையா பக்கம் சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸு, சேவ் ஸ்டே டாக்ன்னு சொல்லிட்டு நெறைய கேம்பெயின்ஸும் போயிட்டு இருக்குது. அதுல ஃபன்னி வீடியோலாம் பார்த்துருப்போம். இடுப்புல குழந்தைய வச்சுக்கிற மாரிலாம் ஒருத்தர் வந்து தெருநாய வந்து இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுலாம் இருந்தாரு. ஸோ யாஹ்! எனிவேஸ் இதுதான் வந்துட்டு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நான் பெர்சனலா என்னுடைய ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ட சொல்லி அந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். என் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலா. என் ஃப்ரெண்டோடைய மாமான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கு நாயோடைய பல்லு மட்டும் பட்டிருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் டாக் மாரி தான். இத்தனைக்கும் ரத்தம் வரல. பெருசா எந்த ஒரு நகை பூரலுமே இல்ல. பல்லு லைட்டா கால்ல வந்து பட்டுருச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு கேஸு. அவரு இனிஷியலா அத பெருசா வந்துட்டு சீரியஸா எடுத்துக்கல. என்னடா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டாரு. ஆனால் இனிஷியலா ஒரு 3 மாசத்துக்கோ, 4 மாசத்துக்கோ எதுவுமே தெரிவிக்கல. அப்படியே டேஸ் போக 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 5 மந்த்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணிய பார்த்தா பயப்படுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வியர்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்கலாம் பயந்து போய், என்னமோ ஒரு மாரி பண்றாரே தண்ணிய பார்த்தான்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா தான் தெரிய வந்திருக்கு. அவருக்குள்ள ரேபிஸ் வந்துட்டு இனிஷியலாவே வந்து இருந்திருக்கு. ஸோ டெவலப் ஆயி ஒரு 5, 6 மாசம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சீரியஸான கேஸாவே மாறியிருக்குது. ஃபைனலா அதுக்கப்புறம் வேக்சின் இவருக்கு போட்டுருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துருக்காங்க. என்ன பண்ணியும் வந்து அடுத்த 4 மாசத்துல ஆளு அவுட். உயிரோடவே இல்ல. ஸோ நான் வந்துட்டு பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லல. எனக்குமே ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கழுத்துல நாய் கடிச்சிருச்சு. இது யாருக்காவது கடிக்குமான்னு எனக்கு தெரியல. அது குட்டி தான். ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான். குட்டி நம்ம சும்மா தூக்கி விளையாடுவோம் இல்லைங்களா? அப்படி விளையாடும்போது கழுத்துல ஒரு மார்க் போட்டுருச்சு. சேம் கேஸ் தான் எனக்கும். பிளட் வரல, நெயில்லாம் எதுவும் படல. ஆனா வீங்கிருச்சு பயங்கரமா. இனிஷியலா நானும் அசால்ட்டா விட்டுட்டேன். என்ன இது போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு இது மாரி சொன்னான். "ஏய் சாமி 100 கும்பிடு போய் தயவு செஞ்சு ஊசி போட்டுருன்னு" சொல்லிட்டு நான் இன்னும் அந்த வேக்சினேஷன் பீரியட்ல தான் இருக்கிறேன். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு, ஸ்டே டாக்ஸு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த சொல்யூஷன் வந்துட்டு நான் இப்படிலாம் கண்டுபிடிச்சுலாம் ஒண்ணும் சொல்லல. ஆல்ரெடி உலகத்துல வேறு சில கண்ட்ரீஸ்ல இந்த ஸ்டே டாக்ஸு, ஸ்ட்ரீட் டாக்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0. அவங்களுக்கு வந்துட்டு தெருநாயே இல்ல. இத அவங்க பல வருடங்களாக ஒவ்வொரு ப்ராசஸா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கும்போது அத வந்துட்டு அடாப்ட் பண்றது. ஸோ யாரோ தத்தெடுத்துக்கோங்க. நீங்க வீட்ல போய் வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ அப்படியே வீட்டு நாய்களா மாத்துறது. அதே மாரி அந்த டாக்ஸுக்கு வந்துட்டு ஊசி போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆவாத மாரி அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு பல வருடங்களா அத ஃபாலோ பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, இன்னைக்கு அவங்க இதுல வந்துட்டு தெருநாய்களே இல்ல. அதே மாரி பூட்டானும் சொல்றாங்க. பூட்டானும் வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸா பயங்கரமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, பிளான் பண்ணி, ஸ்ட்ரிக்ட்டா அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு, அவங்களையும் வந்துட்டு ப்ராப்பரா எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நாய்களுக்கும் பாதிப்பு இல்லாம, நமக்கும் பாதிப்பு வராம, ஏதாவது ஒரு முடிவ கவர்மெண்ட் எடுத்தா சூப்பரா இருக்கும். அத விட்டுட்டு இந்த 8 வீக்ஸ்ல எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். ஒரு 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 2 மந்த்ஸ்ல எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணணும்னா, அது ரொம்பவே கஷ்டம். இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். டெஃபினட்டா எவாக்குவேட் பண்றதுக்கு பதிலா இந்த உலகத்த விட்டே அனுப்புற வழிகள் தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்ட்டா அகைன்ஸ்ட் அதாவது பெருசா நான் தெருநாய்கள வந்துட்டு ஆமா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆபத்துலாம் இருக்கு. அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் அதுங்கள கொன்னு அதுங்கள மேல அனுப்பி அல்லது இந்த மாரி போட்டு சித்திரவதை பண்றதுல எனக்குமே உடன்பாடு இல்ல. ஸோ ஓகே. நீங்க எடுக்கிறது புரியுது. எப்படி நெதர்லாண்ட்ல, பூட்டான்ல, மலேசியா கூட சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நாடுகள்லாம் வந்துட்டு இந்த மாரி ஓவர் த பீரியட் கொஞ்சம் கொஞ்சமா அத வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்களோ குட் பேஸ்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணா இட்ஸ் பெட்டர் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? அத எப்படி ட்ரீட் பண்ணணும் என்னான்றது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் டூ ஃபினிஷ் திஸ் திங் ஆஃப் வந்து தயவு செஞ்சு சின்ன நகைப்பூரல் தானே, சின்ன கடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாதீங்க. டாகோடைய எது கீறலோ, லைட்டா பல்லு பட்டு ரத்தம் வரலனா கூட வந்துட்டு தயவு செஞ்சு போயிட்டு வேக்சினேஷன் போட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, நானும் ஃபாலோ பண்றது. ஸோ அதனால நான் சொல்றேன். அ ஜாக்கிரதையா இருங்க. அதே மாரி வீட்லயோ டாக்ஸ் வளர்த்துறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வேக்சின் போட்டு வளர்த்துங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த பிரச்சனைன்றது ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா, அது கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க் யூ. பபாய்.